இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு ஒக்கையா பைக் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் பைக் பார்த்தீங்கன்னா, சர்வீஸ்க்கு வந்திருக்கு. இதில என்ன கம்ப்ளைண்ட் ஃபஸ்ட்டு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா, இது நீங்க எப்பவுமே ஒரு கம்ப்ளைண்ட் பார்க்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ப்ளேலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு மால் ஃபங்க்ஷன் லைட் காமிக்கும். அதனால ஃபஸ்ட்டு அத பார்த்து அத பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுங்க. மால் ஃபங்க்ஷன் லைட் பார்த்தீங்கன்னா, இதில மோட்டர் சிம்பிள் காமிச்சது. சரி, ஓகே, மோட்டர் தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், இத கழட்டிட்டேன். ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்து இத ரிமூவ் பண்ணிடாதீங்க ஃபுல்லாத்தையும். ஃபஸ்ட்டு வந்து ஆல் சென்சார் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பாருங்கள். அதில் 3 சென்சார் வரும். 3 சென்சாருமே கரெக்டாக இருக்கா, ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மோட்டர் ரிமூவ் பண்ணுங்கள். மோட்ரு தான் பார்த்தீங்கன்னா பேரிங் போயிட்டுருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆல் சென்சார் வந்து இப்போ நான் ஃபுல்லாத்தையும் வந்து ஷாஃப்ட் ஒரு பக்கம் உட்காரதுனால, அதனால் உங்களுக்கு என்னாச்சு மூவ் ஆகுது, சடன் ஆஃப் ஆகிடுது. ஸோ அதனால் பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு, சுத்தமாக போயிட்டுருக்கு பேரிங்கு. அதனால் ஷேக் ஆகுது பாருங்கள். வாட்டர்லாம் இருக்குது அதில், தண்ணி போயிட்டு அதனால் ரொம்ப உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டுருக்கு. ஸோ பேரிங் தான் போயிட்டுருக்கு. பேரிங் பாருங்கள், இந்த பேரிங் தான் அது போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேரிங்கில் பார்த்தீங்கன்னா இது 6204 பேரிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 பேரிங் வரும். அதனால் இது 2 பேரிங்குமே மாற்றிடணும். ஏன்னா 1 பேரிங் மாற்றிட்டு நீங்கள் இன்னொரு பேரிங் போட்டிங்கன்னா, அதான் மாற்றாம போட்டிங்கன்னா அது ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இது ஒன் டைம் தான் நீங்கள் கழட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க் இது எடுத்து பண்ண. ஏன்னா ஒரு சின்ன ஒரு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கூட இந்த மோட்டரை தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு வைண்டிங் வந்து பண்ணுற ஆள் கிடையாது எங்கேயுமே. அதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ராப்பராக கழட்டுறதா இருந்தால் கழட்டி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக இந்த ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ரெஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எம்எஸ் ஷீட் போட்டு நல்லா தேய்ச்சணும். ஆனால் காயில் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்குங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா, காயில் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மேக்னெட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக க்ளீன் பண்ணி போட்டுருங்க. பண்ண சொல்ல ப்ராப்பராக பண்ணிவிடுங்க. எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாமல் கொஞ்சம் க்ளீனாக பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு லைஃப் வரும். ஸோ இப்போ பேரிங்கு பார்த்தீங்கன்னா ஓவர் க்ரீஸ் அப்ளை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு க்ரீஸ் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்மூத்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிங் ப்ராப்ளம் வராது. அதனால தான் அதுக்காக நம்ம வந்து பேரிங்கை ஃபுல்லாக க்ரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு மேலே அந்த சீலை போட்டு நம்ம உள்ள வந்து பேரிங் அடிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஒகேல வந்து பார்த்திங்கன்னா டபுள் பேட்ரி போட்டிருக்காங்க. வந்து நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல வண்டி தான். ஆனால் பார்த்திங்கன்னா இது பாருங்கள், ஃபைனல் நம்ம ரெடி பண்ணி மோட்டரை ஃபிட் பண்ணிட்டோம். இது அதோட இது பாருங்கள், நாய்ஸ் பாருங்கள் எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். நல்லா பக்காவாக இருக்கும், ஸ்மூத்னஸ்ஸாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல் டைப் ஆஃப் எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஹிக்கிள் வந்து சர்வீஸ் பண்ணுறோம். நம்ம ஷாப் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் சைடு பார்த்திங்கன்னா சுங்குவாசத்திரம் சைடு உள்ள தான் பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இது லொக்கேஷனை வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம எல்லா வெஹிக்கிளும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறோம். ஓலா, ஏத்தர் அந்த மாதிரி பிராண்டட் வெஹிக்கிளும் பார்த்திங்கன்னா பண்ணுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபார் மை வீடியோ. நெக்ஸ்ட்